In this episode of Franka பேசும்ல நாம பார்க்க போற படம் சிதம்பரம் டைரக்ட் பண்ணியிருக்கிற மஞ்சுமெல் பாய்ஸ். இவரோட ஃபர்ஸ்ட் படம் ஜானேமன் சூப்பரா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்து மேலேயும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அண்ட் கடந்த சில வாரங்களா அன்வேஷிப்பும் கண்டெத்தும், பிரேமலு, பிரமயுகம் அண்ட் துண்டு இந்த படங்கள்லாம் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அண்ட் மஞ்சுமெல் பாய்ஸுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நம்ம எதிர்பார்ப்பையும் படம் பூர்த்தி பண்ணியிருக்கு. ஒரு ஆபத்துல இருந்து ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய குழுவே சேர்ந்து முயற்சிக்கிற சர்வைவல் டிராமா தான் இந்த படம். 2006 கொச்சியில மஞ்சுமெல் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற சில நண்பர்கள் சேர்ந்து கொடைக்கானல் ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அவங்க பிளான் பண்ணது மாதிரியே ஒரு குவாலிஸ் எடுத்துக்கிட்டு கொடைக்கானல் கிளம்புறாங்க. அங்க போய் இறங்கி நிறைய இடங்களை சுத்தி பாக்குறாங்க. அண்ட் அங்க இருந்து அடுத்து மூணார் போகலாம் அப்படிங்கிற பிளான்லயும் இருக்காங்க. கொடைக்கானல்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இடத்த மட்டும் பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம், அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த கூட்டத்துல இருக்க ஒரு ஃப்ரெண்ட் சொல்றாரு. அந்த இடம் தான் குணா கேவ். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிக்க எல்லாரும் கிளம்பி குணா கேவ் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதம், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய டென்ஷன்கள், இதுல இருந்தெல்லாம் மீண்டு அந்த நண்பர்கள் கூட்டம் பத்திரமா அவங்க ஊருக்கு போய் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்துடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களோட நடிப்பு. படத்துல கிட்டத்தட்ட 10-15 முக்கியமான கேரக்டர்ஸ் இருந்தாலும் சௌபின் சாகிர் அண்ட் ஸ்ரீநாத் பாசி இவங்களோட நடிப்பு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. ஆல்சோ கொடைக்கானல்ல கைடா வரக்கூடிய அந்த ராமச்சந்திரன் கேரக்டர், எல்சியூல நம்ம பார்த்து பழகின ஜார்ஜ் மரியன் கேரக்டர் இங்க ஒரு சாப்பாட்டு கடை வச்சிருக்கிற கேரக்டர் நடிச்சிருந்தாரு, அதுவும் சூப்பரா இருந்தது. இவங்க இல்லாம அந்த லோக்கல் போலீஸா நடிச்சிருக்க கூடியவங்க, ஃபாரஸ்ட் கார்டா நடிச்சிருக்கவரு அண்ட் மீட்பு படையினர்ல இருந்து சில பேர் வர்றாங்க. இவங்க எல்லாருடைய நடிப்பும் ரொம்ப இயல்பா இருக்கு. அடுத்த பிளஸ் சிதம்பரம் இந்த படத்தை எழுதியிருக்கிற விதம். இது ரொம்ப 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 சிம்பிளான, ரொம்ப ஸ்ட்ரைட் லைனான ஒரு ஒன்லைன் அண்ட் ப்ரெசன்ட் டைமை பிரதிபலிக்கிறது மாதிரியே அவங்களுடைய சைல்ட்ஹுட்டை ரெப்ரசென்ட் பண்ண விதமும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படம் தொடங்கி எல்லா கேரக்டர்ஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அவங்க கொடைக்கானல் கிளம்புற வரைக்கும் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. ஒன்ஸ் அவங்க குவாலிஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் இந்த படம் குவாலிஸை விட வேகமா நகர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சர்வைவல் டிராமா படங்கள்ல பிரச்சனையில மாட்டிக்கக்கூடியவங்களுக்கு வர சிக்கல்கள் எவ்வளவு கடினமா இருக்கோ அந்த அளவுக்கு படமும் சுவாரஸ்யமா இருக்கும். அந்த வகையில இந்த படத்துல வரக்கூடிய பிரச்சனையும் அதை எப்படி தீக்கலாம் அப்படின்னு எல்லாரும் டென்ஷன் ஆகுறது, குழம்புறது அப்படின்னு நடக்கக்கூடிய கேயாஸ் எல்லாமே பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆல்சோ இந்த படம் நிஜமா நடந்த ஒரு சம்பவத்தை தழுவி எடுத்ததுன்னு சொல்றாங்க. அதை கேட்கும்போது இன்னுமே ஆச்சரியமா இருக்கு. படத்துல முக்கியமான சில இடங்கள்ல வரக்கூடிய அந்த இமோஷனல் பீட்ஸ் அது செம சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தியேட்டர்ல அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. சைஜு காலிதோட சினிமோட்டோகிராஃபி அண்ட் அஜயனுடைய ப்ரொடக்ஷன் டிசைன் இது ரெண்டுமே சூப்பர்பா இருக்கு. இந்த ரெண்டும் படத்தோட பெரிய பில்லர். அது ஏன் அப்படின்னு நான் எலாபரேட்டா சொன்னா சில ஸ்பாய்லர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை நீங்க தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சுஷின் ஷாமோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு தேவையான த்ரில் மோடையும் மிஸ்ட்ரியான மோடையும் சேர்த்து கரெக்டா கொடுத்துருக்கு. இந்த படத்தோடைய குறைகள் அப்படின்னு சொல்லணும்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்ட்ரைட் லைனான ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபிலிம். இதுல அந்த ஃப்ரெண்ட்ஸோட டீமுக்கு வரக்கூடிய த்ரெட்ஸ் பெரிய அளவுல இல்ல அப்படின்னு சிலருக்கு ஃபீல் ஆகலாம். ஆல்சோ அந்த காப்பாத்துறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அவ்வளோ கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கலாம். பட் எனக்கு பர்சனலா என்ன தோணுச்சுன்னா இதெல்லாம் பார்த்தாதான் எண்டில் வரக்கூடிய அந்த இமோஷனல் பீட்ஸ் சரியா நமக்கு ஹிட் ஆகும். ஓவராலா பார்த்தா மஞ்சுமெல் பாய்ஸ் மலையாளம் சினிமால சர்வைவல் த்ரில்லருக்கான பாரை ஹையா செட் பண்ணியிருக்கு. தாராளமா ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கக்கூடிய தியேட்டர்ல, நல்ல ப்ரொஜெக்ஷன் இருக்கக்கூடிய தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய தியேட்ரிக்கல் மெட்டீரியல். இந்த வீடியோல மஞ்சுமெல் பாய்ஸ் படம் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல வேறொரு படம் பத்தி பார்க்கலாம். நீங்க ஏற்கனவே மஞ்சுமெல் பாய்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல அதை பத்தின கருத்துக்களை சொல்லுங்க. நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடிப்பேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.